இதெல்லாம் பார்க்கும்போது மிலிட்டரியில சேரணுமான்னு உனக்கு தோணுது இல்ல? இல்லையே. ராஜர்ஸ், உங்க அப்பா எப்படி இறந்தாரு? விஷவாயினால. அவர் 107வது ரெஜிமெண்ட்ல இருந்தாரு. அதனால அவரோட பதவிய எனக்கு. உங்க அம்மா புற்றுநோய் சிகிச்சை பிரிவுல நர்ஸா இருந்தாங்க. அந்த நோய் தாக்கப்பட்டு இறந்துட்டாங்க. உன்னை சேர்த்துக்க முடியாது. ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. ஒரு நோய் இருந்தாலே கஷ்டம், உனக்கு இவ்வளவு நோய் இருக்கே. உங்களால எதுவும் செய்ய முடியாதா? ஏன் முடியாது? உன் உயிரை காப்பாற்ற முடியும். யூரோப் போரினால் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் உதவி செய்யும் நோக்கத்தோடு தன் நாட்டிற்கு சேவை செய்ய பல இளைஞர்கள் முன் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிறுவன் டிம்மியும் தன் பங்கிற்கு உதவுகிறார். உதிரி உலோகங்களை சேகரிக்கிறார். வாழ்த்துக்கள் டிம்மி. இதெல்லாம் யாருக்கு வேணும்? படத்தை போட போறீங்களா இல்லையா? கொஞ்சமாவது அவங்களுக்கு மரியாதை கொடு. கடல் கடந்து போராடும் நம் இளைஞர்கள் சுதந்திரத்திற்காக எவ்வளவு தியாகம் செய்தாலும் நிகராகாது என்று எதிரிகளுக்கு நிரூபித்து விட்டார்கள். போதும், முதல்ல இதை மாத்தி தொலைங்க. இப்ப படத்தை ஆரம்பிக்க போறீங்களா இல்லையா? கொஞ்சம் வாய மூடுறியா? நேச நாட்டு படைகளின் உதவியோடு எந்த ஆபத்தையும் சந்திக்க நாம் தயாராகிவிட்டோம். என்ன எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிக்கிட்டே இருக்க? எனக்கு பின்வாங்க தெரியாது. உன் வீரத்தை முன்ன மாதிரி இருக்கிறவங்க கிட்ட காட்ட. தினமும் யார்கிட்டயாவது அடி வாங்கலன்னா உனக்கு தூக்கமே வராதுல்ல? நீ வந்ததுனால அவன் தப்பிச்சான். என்ன எத்தனை தடவை அப்ளை பண்ணுவ? ஓ, இந்த தடவை பராமர்சம் சேர்ந்தவனை போட்டிருக்கியா? என்லிஸ்ட்மெண்ட் ஃபார்ம்ல இந்த மாதிரி போய் அட்ரஸ் கொடுக்கறது தப்பு. அதுவும் நியூ ஜெர்சி நான் கொடுப்பேன். உனக்கு போஸ்டிங் கிடைச்சிடுச்சா? 107th ரெஜிமெண்ட். சார்ஜன்ட் ஜேம்ஸ் பான்ஸ் நாளைக்கு காலையில இங்கிலாந்துக்கு புறப்படுறாரு. எனக்கும் ஒரு நாள் வரும். கம் ஆன் ஸ்டீவ், என்னோட கடைசி நாள். சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வந்துடு. ஏன் நாம எங்க போறோம்? எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனே புரியல. எல்லா ஆம்பளைங்க போருக்கு போனதுக்கு அப்புறம் நீ மட்டும் தனியா இங்க இருக்க போற. கவலைப்படாத, துணைக்கு 35 லட்சம் பொண்ணுங்க இருப்பாங்க. ஒரு பொண்ணை வச்சு மேய்க்கிறதே கஷ்டம். அதையும் நானே உனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துறேன். அவகிட்ட என்ன பத்தி என்ன சொல்லிருக்க? எல்லாம் நல்ல விதமா தான்